ரூட்ஸ் தமிழ் மற்றும் ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு லண்டனில் இருந்து விடுதலை புலிகளுடைய முன்னாள், அதாவது ஆரம்ப காலத்தில் மத்திய குழு உறுப்பினராக இருந்தவர், சமூக செயல்பாட்டாளர் திரு ராகவன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் கரிகாலன். தோழர், இலங்கையில் மிக ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது. இலங்கையினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு முன்னாள் அதிபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, அரசு பணத்தை தவறாக பயன்படுத்தினார் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கைது நடவடிக்கை குறித்து நம்ம பேசுவதற்கு முன்னாடி, ரணில் விக்ரமசிங்கே அந்த பெயர் தெரியும், நாங்கெல்லாம் வளர்ந்து வர காலங்கள்ல அடிக்கடி டிவிகள்ல கேட்ட ஒரு பெயர். தமிழ் வாசகர்களுக்காக ரணில் விக்ரமசிங்கே குறித்து ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம் கொடுங்களா? ரணில் விக்ரமசிங்க 6 தடவை இலங்கையில் பிரதமராக இருந்திருக்கிறார். அதை விட அவர் பல்வேறு அமைச்சு பதவிகளையும் வகித்திருக்கின்றார். இந்த 2022 இந்த அறகலையா போராட்டத்திற்கு பின்கதவால் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினரின் அனுசரணையுடனும் ஆதரவுடனும் அவர்களுடைய எம்பிக்களுடன் ஆதரவுடனும் அவர் தனது நீண்டகால கனவான அதிபர் பதவியை கைப்பற்றி கொண்டார். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அதிபராக முதன்முறையாக இலங்கையில் வந்தார். அதே போல் இலங்கை வரலாற்றிலே ஒரு முன்னாள் அதிபர் கைது செய்யப்பட்டதும் இது முதல் தடவை. அவரை பற்றிய உரிய அறிமுகத்தை செய்ய முடியும். 1977 முதல் அவர் அமைச்சராக வந்தார், இளம் வயதில். அப்போ அவருடைய மாமனார் ஜே.ஆர். ஜெயவர்தனா. அவர்களுடைய குடும்பம் ஒரு அரசியல் குடும்பம், மேல்தட்டு வர்க்கம் என்று சொல்லக்கூடிய வர்க்கத்திலிருந்து வந்தவர்கள். ஆங்கில கல்வி, ராயல் காலேஜில் படிச்சது, அந்த மாதிரியான அரசியல் குடும்ப பின்புலம் உள்ளவர்கள். நீண்ட காலமாக இந்த இலங்கையில், இந்த இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளில், ஆசிய நாடுகளில் இந்த குடும்ப அரசியல் இருப்பது போல் அங்கும் இந்த குடும்ப அரசியல் மட்டுமல்ல, ஒரு காலனித்துவத்துக்கு பின்னரான இந்த எலீட் ஃபேமிலிகள் நீண்ட காலம் எங்கள நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றன. அவர் முக்கியமாக அவருடைய சிந்தனை முறை ஒரு நவதாராள பொருளாதார கொள்கையை அடிப்படையாக கொண்டது. அவர் ஒரு மேற்கின் செல்லப்பிள்ளையாகவும் கருதப்பட்டார். அதனால் தான் அவர் பதவிக்கு இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கும் காலத்தில் IMF உடன் ஒரு மோசமான ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு அந்த நாட்டின், இலங்கை நாட்டின் பொருளாதாரத்தை நிமித்தியவர் என்ற ஒரு பொய் பெயரும் அவருக்கு இந்த பணக்கார அல்லது மேத்தட்டு வர்க்கத்தால் சூட்டப்பட்டதும் ஒரு உண்மை. ஆனால் உண்மையில் இந்த IMF ஒப்பந்தம் என்பது உழைக்கும் மக்களை வரி பணத்தை மேலும் அதிகரித்து உழைக்கும் மக்களை சுரண்டுவதன் மூலமாக இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பலாம் என்ற ஒரு பொய்க்கனவில் எழுப்பப்பட்ட விடயம்தான் இந்த IMF ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் மிக மோசமான ஒப்பந்தம். அதிகமான மக்களின், சாதாரண மக்களின் சுமையை இன்னும் அதிகரிக்கும் ஒப்பந்தமாக அது இருக்கின்றது. பணக்காரர்களுக்கு டாக்ஸை எடுப்பதை விடுத்துவிட்டு ஏழை மக்கள் மேலான டாக்ஸ்களை அதிகமாக்குவதும், அங்கு இருக்கும் உள்நாட்டு பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய விடாமல் எங்களுக்கு இந்த இலங்கைக்கு கடன் தந்த இந்த பெரும் மேற்கத்திய கோஆபரேட் முதலைகளை காப்பாற்றுவதற்குமா இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஏனென்றால் அவர்களுடைய கடனை திருப்ப கொடுக்க வேண்டும். அந்த கடன் சுமையை தூக்கி நிமித்துபவர்கள் உழைக்கும் மக்களாக இருக்கிறார். மிக மோசமான பொருளாதார நெருக்கடி. அத்துடன் அவர் மேலான பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. முக்கியமாக இந்த 1988-90களில் JVP-யினரின் எழுச்சி காலகட்டத்தில் பல்வேறு சித்திரவதை முகாம்கள் சட்டவிரோதமாக அரசால் அமைக்கப்பட்டது. ஏறத்தாழ 200 சித்திரவதை முகாம்கள் இலங்கை பூராக இருந்திருக்கின்றன. அதில் பெரும்பாலும் சிங்கள மக்கள் மட்டுமல்ல, தமிழ் மக்கள், தமிழ் முஸ்லிம் மக்கள், இந்த விடுதலை போராட்டம் வடகிழக்கில் எழுந்த காலகட்டங்களில் கைது செய்ய நிறைய பேர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு இந்த சித்திரவதை முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு, அது சட்டவிரோதமான சித்திர முகாம், யாருக்கும் தெரியாத சித்திரம். அதில் ஒன்றுதான் இந்த பத்தலந்த என்ற ஒரு சித்திரவதை முகாம். பத்தலந்த என்ற ஒரு கிராமம்.
அந்த கிராமத்தில் இருந்த வீட்டு திட்டம், அந்த வீட்டு திட்டத்தில் இருந்த அந்த இடங்களை அப்போது அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க, அவர் அப்பொழுது இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருந்தார், சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருந்தார். அவர் போலீசாருக்கு இந்த ரகசியமாக இந்த சித்திரவதை செய்யும் போலீஸ் திணைக்களத்திற்கு அந்த இடத்தை பரிந்துரை செய்து, அத்துடன் பல தடவை அந்த இடங்களுக்கு அவர் நேரடியாக விஜயம் செய்த குற்றச்சாட்டுகளும் இருந்து, அந்த பத்தலந்த முகாம் பற்றிய ஒரு விசாரணை குழு 1990 சந்திரிகா பண்டர்நாயக்காவால் அப்போ இருந்த அதிபரால் 1994 காலகட்டத்தில் இந்த பத்தலந்த சித்திரவதை முகாம் பற்றிய ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டது. அதில் இவர் மேலான குற்றச்சாட்டும் இருந்தது. அதாவது இவர் நேரடியா சித்திரவதை முகாம் போய் இவர் பார்வையிடுறாரு, அமைப்பதற்கான வேலைகளை செய்யறாரு, அமைப்பதற்கான அதிகாரத்தை போலீசுக்கு வழங்கினார். அந்த இடங்களை எடுத்து அந்த பத்தலந்த முகாம் சித்திரவதை முகாமை போலீசாருக்கு கொடுத்ததற்கு முக்கிய காரணமாக இவர் இருந்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு, பலமான குற்றச்சாட்டு இவர் மேல் வைக்க. இவர் வெறுமனே ஜேவிபிக்கு எதிராக மட்டும் இந்த மாதிரி செஞ்சாரா, இல்ல எல்டிடி இன்ன பிற தமிழ் போராடும் இயக்கங்களுக்கு எதிராகவும் அப்படி ஏதாவது செஞ்சிருக்காரா? முதல் நான் ஒன்று சொல்லுவேன். இவர் ஜனாதிபதியாக ஜூலை 22 என வந்தவுடன் முதல் செய்த வேலை இந்த அறகலையா என்று இந்த மக்கள் போராட்டம் நிகழ்ந்த கொழும்பு மாநகரத்தில் அந்த முகாம்கள், அந்த மக்கள் போராட்ட முகாம்களை நிர்மூலமாக்கி போலீசாரை கொண்டு அவர்களை அச்சுறுத்தல் விடுத்து அவர்களை கைது செய்து, பயங்கரவாத தடை சட்டத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். லசந்த முதலிகை என்ற ஒரு மாணவ அமைப்பாளரும் மனித உரிமையாளரும் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு இந்த சட்டத்தை அரச அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இந்த சட்டங்களை துஷ்பிரயோகம் செய்வதற்கு இவரும் பொறுப்பாளி என்பது உண்மை, அதில் கேள்வி இல்லை. அதே போல் பயங்கரவாத தடை சட்டத்தில் தமிழ் இளைஞர்கள் எவ்வித ஆதாரமின்றி ஆயிரக்கணக்கில் கைது செய்யப்பட்டார்கள். இவர் அந்த காலகட்டங்களில் பிரதம மந்திரியாகவோ இருந்திருக்கிறார் அல்லது வேறு அமைச்சு பதவியில் இருந்திருக்கிறார். ஆகவே அவருக்கும் பொறுப்பு இருக்கின்றது என்பது உண்மை. அதை பற்றி அவர்கள் எந்த காலத்தில் இதுல ஒரு துணை கேள்வி என்னன்னா, ராஜபக்ஷே அவருக்கு ஒரு கொடூர முகத்தையும் இவர் ஒரு சாஃப்டான முகமும் ஊடகங்களால் இவரை பற்றி காட்டப்படுகிறது. ஏற்கனவே அப்படிதான் காட்டப்பட்டுச்சு, அது உண்மையா? அதில் உண்மை இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அவரை ஒரு நாட்டை காப்பாற்றும் மனிதர் அல்லது ஒரு ஜனநாயகத்தை நேசிக்கும் மனிதர் என்று காட்டப்படுவதற்கான பின்னணி அவருடைய நவதாராளர பொருளாதார கொள்கையும் மேற்கு சார் அரசியல் நிலைப்பாடும் மட்டும்தான். தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் இந்த கொள்கையினுடைய பிரதிநிதியா மிகவும் தீவிரமாக நம்புபவர். ஒரு வகையில் அவர் இந்த பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு நாட்டில் ஒரு அமைதி தேவை என்ற நம்பிக்கையின் பேரில் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளை 2002 விடுதலை புலிகளுக்கும் அரசுக்குமான சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த பிரச்சனைகளை அது தமிழ் மக்களுக்கு தீர்வு கொண்டு வருவது அல்ல. அவர்களுக்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அரசு ஸ்திரமாகவும் அமைதியாகவும் இருந்தால்தான் இந்த மேற்கத்திய நாடுகளோ அல்லது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமைப்புகளோ இந்த கார்ப்பரேட்டுகளோ உங்கள் நாட்டிற்கு பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு குறிப்பிட்ட அமைதி இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோள் அல்லது அவர்களுடைய லாப நோக்கம் அங்கு நிறைவேறாது. அந்த வகையில் அவர் சமாதான பேச்செடுப்பை முன்னின்று செய்தார் என்பது உண்மை. அவர் உள்மனதில் என்ன நினைத்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனா ஓரளவுக்கு அந்த சமாதான பேச்சுவார்த்தையை கொண்டு வந்ததை நாங்கள் ஒரு நல்ல விடயமாகவும் பார்க்கலாம். ஆனா அதற்காக அவருடைய நீண்டகால அரசியல் பின்னணி, அவர் இந்த நாட்டுக்கு செய்த மோசமான, இலங்கைக்கு செய்த மோசமான, அவர் தலைமையில் நிகழ்ந்த மோசமான நிகழ்வுகள், ஜேவிபி இளைஞர்கள் கொல்லப்பட்டதிலிருந்து, காணாமல் போனதிலிருந்து, சித்திரவதை செய்யப்பட்டதிலிருந்து, தமிழ் இளைஞர்கள் காணாமல் போனது, சித்திரவதை செய்யப்பட்டது, இந்த விடயங்களுக்கு எல்லாம் இந்த பொறுப்பு கூறல் என்பது அவரும் ஒரு முக்கியமான பாத்திரம் என்பதை நான் சொல்லலாம். அடுத்ததா மிக முக்கியமான விஷயமா, இலங்கை வரலாற்றிலேயே இல்லாத வகையில் ஒரு முன்னாள் அதிபர் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், ரணில் விக்ரமசிங்கே. இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஏற்கனவே ஜேவிபி மீதான இவரது ஒடுக்குமுறைகளும் இதுதான் காரணமா?
இன்னைக்கு அனுரா குமார திசநாயக அரசு வந்து இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இதுதான் காரணமா? அல்ல உண்மையில் குற்றம் சாட்டப்பட்டபடி லண்டனுக்கு அவருடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் அரசு பணத்தை வந்து செலவு பண்ணி தன்னுடைய தனிப்பட்ட செலவுகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு தான் உண்மையானதா? இதுல நான் ஒரு 1-2 விஷயம் சொல்ல வேணும். இதற்கு முன்னால் பல்வேறு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில். உதாரணமாக இந்த அனுரா அரசு அமைந்த பிறகு பின்னர் பிரசன்ன ரணவீர என்பவர் வந்து சட்டவிரோத விற்பனை வழக்குடன் தொடர்பு இருந்ததாக ஜூலை 28 சிறையில் அடைக்கப்பட்டார். சரியா? அப்புறம் முன்னாள் காவல்துறை ஐஜிபி தேசபந்த் தென்னகோன் 2022 இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மேல் தாக்குதல் தொடுத்தபடினால், இந்த அறகலையா போராட்டம் செய்தவர்கள் மேல் தாக்குதல் தொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் அவரும் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் இந்த ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 7 பேருக்கு மேலான அமைச்சர்கள் இதுக்கு முன்னால் கைது செய்யப்பட்டார்கள். இவர் மேலான குற்றச்சாட்டு இப்பொழுது சொல்வது என்னன்னு சொன்னால், 1.5 கோடி செலவில் இவர் தனது தனிப்பட்ட விஜயம் லண்டனுக்கு, அதாவது G77 மாநாட்டிற்கு கியூபாவுக்கு போன சமயம் வரும்பொழுது வூல்வர்ஹாம்ப்டன் என்ற நகரத்தில் லண்டனில் அவரது மனைவியார் மைத்ரி, அவர் ஒரு PhD ஹோல்டர், அவருக்கு அந்த வூல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டி வந்து ஒரு கௌரவ விரிவுரையாளர், கௌரவ பேராசிரியர் என்ற பட்டத்தை கொடுப்பதற்காக ஒரு விழா ஒன்றை நிகழ்த்தியது. அந்த விழாவிற்கு இவர் அரச பணத்தை செலவு செய்து, இலங்கை பணத்தில் 1.5 கோடி. அது மட்டுமல்ல, இவர் பதவி இருந்த இந்த 2 வருட குறைந்த காலகட்டத்தில் 72 வெளிநாட்டு விஜயங்களை செய்திருக்கிறார். அரச விஜயங்கள் என்று சொன்னாலும் இலங்கை ஒரு மோசமான பொருளாதார சீர்கேட்டில் இருக்கும் பொழுது 72 தடவை இவர் 2 வருடத்தில் வெளிநாடுகள் சென்று இலங்கை நாட்டின் மக்களின் பணத்தை விரயம் செய்திருக்கிறார் என்பது உண்மை. ஒப்பீட்டு அளவுல மோடியை ஒப்பிட்டா ரொம்ப கம்மியாங்க இது 72 அப்படின்னு. ஆமாமா, அது சரி. நான் இப்ப இதை சொல்ல வந்தது அதையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆனா என்ன இவருடைய பிரச்சனை என்று சொன்னால், இவர் இந்த பணத்தை வந்து அரச விஜயம் என்ற தனது அதிகாரத்தை வைத்து அதிகார துஷ்பிரயோகம் செய்தார். அரச ரீதியான விஜயம் என்றதற்கான பணச்செலவுடன் அதை சேர்த்துக் கொண்டார். அடுத்த குற்றச்சாட்டு வந்து பொது நிதி மோசடி. அது ஒரு குற்றச்சாட்டு. மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் ஃபார் யூசிங் ஃபார் பர்சனல் யூசஸ். அபியூஸ் ஆஃப் ஆபீஸ், அதாவது பதவி துஷ்பிரயோகம், தனிப்பட்ட நன்மைக்காக தனது ஜனாதிபதி பதவியை தவறாக பயன்படுத்த. மற்றது ஃபைனான்சியல் மிஸ்கண்டக்ட், அது வந்து நிதி மோசடி. ஃப்ராட் அகைன்ஸ்ட் ஸ்டேட், அரசுக்கு எதிரான மோசடி. அப்ப இந்த 4 குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை வைத்து. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த பார்க்கும் பொழுது இது என்ன ஒரு 1.5 கோடியை செலவு பண்ணி இருக்காரு, இதை போய் இவங்க பெருசா எடுக்கிறாங்க என்று சொல்றாங்க. ஆனா இந்த அவர் மேல பெரிதாக ஊழல் குற்றச்சாட்டுகள் ராஜபக்ச குடும்பத்தினர் போல் இல்லாவிடினும், இவர் தனது பதவியை வைத்துக் கொண்டு துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் என்ற காரணத்தால் என்ன நடந்திருக்கின்றால், இவருடன் வேலை செய்த 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விசாரித்த போதுதான் இந்த சம்பவம் வெளிப்பட்டது. இவர் இந்த மாதிரி செப்டம்பர் மாதம் 2023 இந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்த போது, மனைவியின் பதவியேற்பு விழாவிற்கு 10 பேருடன் அரச ஊழியர்கள் அவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அங்க போயிருக்காரு. அதில் இவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கு. என்ன மாதிரி இந்த விஷயங்கள் நடக்கிறதுன்னு சொன்னா, நீங்க ஒரு அரசு வந்து ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை, அரசோ அல்லது யாரோ ஒரு வழக்கை தொடுக்கும் பொழுது உங்களுக்கு சில ஆதாரங்கள் தேவை. ஒரு சும்மா போய் அவர் ஊழல் குற்றச்சாட்டு அல்லது கரிகாலம் பழங்கள் திருடிட்டார் என்று சொல்லி எல்லாம் ஒரு வழக்கு போட முடியாது தானே. அல்லது ராகவன் கண்டிப்பா ஒரு அதிபரை அப்படி கைது பண்ணிட முடியாதுல்ல. அடிப்படையில் மிகவும் ஊர்ஜிதரமான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் பொழுது அதற்கான ஆதாரங்கள் முன்வைக்கப்பட வேண்டியதுதான் கோர்ட்டில். கோர்ட் வந்து ஆதாரங்களைத்தான் பார்க்கும், வெறும் பொய்யான குற்றச்சாட்டுகளை விசாரிக்காது. அப்ப அந்த ஆதாரமான குற்றச்சாட்டுகளுக்கு
அவர்களுக்கு கிடைத்தது இந்த விடயம்தான். இந்த முகநூலில் ஒரு நல்ல ஒரு விடயம் ஒன்று வந்திருக்கின்றது. நீங்கள் இந்த காட்ஃபாதர் படம் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். காட்ஃபாதர் பாத்தீங்களா? அதுல இந்த அவரை கர்னோனியை கைது செய்வதற்கு ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் இருந்தது. அதாவது அவர் டாக்ஸ் ஃப்ராடுன்னு சொல்லி டாக்ஸை ஏமாத்து, அரச நிதி டாக்ஸ் கட்டாமல் ஏமாத்தினார், வரி ஏய்ப்பு. பிடித்ததற்கு பின்னர் அவருடைய பல்வேறு குற்றச்சாட்டுகள் பிறகு பின்னர் விசாரிக்கப்பட்டு தீவிரமாக வெளியே வருகிறார். அதே போல்தான் ரணில் விக்ரமசிங்காவை கைது செய்வதற்கு ஒரு காரணம் இது. ஆதாரத்துடன் அவரை கைது செய்வதற்கான ஆதாரங்கள் அவர்களிடம் இருப்பது இதுதான். வேறு ஆதாரங்கள் அவர்களிடம் இருக்கவில்லை. ஆனால் சில வேளை இந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டவர் மீண்டும் விசாரணை செய்தல் வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மேல் வைக்கப்படலாம். அது பற்றி தெரியாது. ஆனால் இந்த பலர் இந்த சட்ட நுணுக்கங்களை பார்க்கிறார்கள். அவரை கைது செய்து விட்டார்கள். 76 வயதானவரை கைது செய்யலாமா, கைது செய்ய ஒரு ஓன் பெயில்ல விடலாமே, இப்படியான ஆர்குமெண்ட் எல்லாம் பார்த்தேன். நான் என்ன சொல்றது தெரியுமா, இதுவரை காலம் நீண்ட கால இந்த யுத்தம், ஜேவிபி எதிரான மோசமான நடவடிக்கைகள், இந்த காலகட்டத்தில் பல்லாயிரக்கணக்கோர் கைது செய்யப்பட்டு விடுதலையின்றி, இந்த தலைமைகளின் கீழ் கைது செய்யப்பட்டு விடுதலையின்றி, எவ்வித ஆதாரமின்றி குற்றச்சாட்டுகள், எவ்வித ஆதாரமின்றி நிறைய பேர் குற்றச்சாட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது எல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல. இவர் ஒருத்தருக்கு நம்ம சட்ட நுணுக்கங்களை எல்லாம் இப்ப பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதான் நான் சொல்லுவேன். இப்ப இந்த இடத்துல இப்ப நீங்க சொல்ற வாதம் சரி. ஆனா இன்னொரு கேள்வி என்ன எழுதுன்னா, யாருக்கு எதிராக அந்த அறகலை போராட்டம் நடந்துச்சோ அந்த போராட்டத்தில் அனுர குமார திசநாயக்க அவர் இருந்தாரு. ராஜபக்சேகளுக்கு எதிரான போராட்டம். இப்ப ராஜபக்சே சும்மா இருக்கிறாரு, இவரை கைது பண்றாங்கல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ரொம்ப நல்ல கேள்விதான். இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே, இப்ப நீங்க சொன்னதுல ஒரு தவறு இருக்கு. இவங்க அறகலையாவில முழுமையாக பங்கு பெற்றினது கிடையாது. ஜேவிபியோ ஓரளவுக்கு அவங்களுடைய ஆதரவு இருந்ததே ஒழிய, அது ஒரு மக்கள் போராட்டம், மக்கள் போராட்டம் தான். அவங்க அந்த மக்கள் போராட்டம் முடிந்தவுடன் அந்த உணர்வை கேப்சர் பண்ணிட்டாங்க, தேர்தல் வந்துட்டாங்க. அதான் நடந்துச்சு. அந்த அறகலைய போராட்டத்தில் எழுந்த அரசியல் உணர்வையும் மக்கள் தேவையையும் பார்த்து அதற்குரிய ஒரு ஆவணத்தையோ அல்லது ஒரு தேர்தல் அறிக்கையை அவர்கள் உருவாக்கி வேறு கட்சிகள் மேல், மத்திய கட்சிகள் மேல் மக்கள் தீவிர வெறுப்பு கொண்டிருந்ததால் என்பிபியை மக்கள் இந்த ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் என்பதுதான் உண்மை. இவங்க இந்த ராஜபக்ச குடும்பம் இருக்குதானே, அவங்க ரொம்ப பக்கா திருடர்கள். அவங்க இந்த எவிடன்ஸை விட்டு வைக்க மாட்டாங்க. உதாரணமாக, நான் ஒரு வீடு வாங்குறேன்னு சொன்னா நான் கரிகாலன் பேர்ல வீட்டை வாங்கிடுவேன். அப்புறம் என்ன பிடிக்க முடியாது தானே. அவங்களுக்கு மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரம் இல்லாமல் அவர்களை கைது செய்தா, இப்போ 1.5 கோடி அரச பணத்தை செலவு பண்ணினார் என்ற குற்றச்சாட்டே பல அரசியல்வாதிகள், முன்னாள் அரசியல்வாதிகள், ராஜபக்ச தொடக்கம், என்ன ஒரு கொஞ்சம் காசு தானே, அல்லது இதுக்கு போய் இது ஒரு சின்ன விஷயம், இதற்காக நீங்க கைது செய்யலாமா என்று கூக்குரல் இடுறார். அப்ப எவ்வித காரணமின்றி ராஜபக்சகளை கைது செய்தால் அது சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனையாக வரும். நான் நினைக்கிறேன் இப்ப அவர்கள் ஏற்கனவே இந்த சொகுசுகளை அனுபவித்தவர்கள் இப்போ பயந்து கொண்டிருக்கிறார். தங்களையும் கைது செய்ய நேருமா என்று ஒரு பய உணர்வில் தான் ரணிலுக்கான ஆதரவை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். ராஜபக்சக்களை கைது செய்யக்கூடும். அதற்கான ஆதாரங்கள் அவர்களிடம் ஓரளவிற்கு பலமான ஆதாரங்கள் இருக்கும் என்றால் அவர்களும் கைது செய்யப்படலாம். இது ஒரு ஆரம்பம் என்று சொல்லுது. அப்ப லிஸ்ட்ல மற்ற அரசியல்வாதிகளும் வருவாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு இடதுசாரி ஆதரவு, ஒரு இடதுசாரி கண்ணோட்டத்துடன் கூடிய ஒரு அதிபர் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபடுறாரா? இதுவும் ஒரு வகையான சர்வாதிகாரமா? இடதுசாரி என்று சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர்களை ஒரு சோசியல் டெமோக்ராட்ஸ், சமூக ஜனநாயகவாத அரசியலை தான் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இடதுசாரி அரசியலை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்றே சொல்ல முடியும். ஓரளவுக்கு அந்த ஜேவிபியில் இருந்தவர்கள் சில முன்னாள் தீவிரமான உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் பொதுவாக இன்று அரசு போகும் போக்கை போது அது ஒரு இடதுசாரி சிந்தனை முறையை
ஓரளவுக்கு கைவிட்டது என்றே நான் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஊழல் ஒழிப்பு என்பது அவர்களுடைய முக்கிய தேர்தல் கோஷமாக இருந்தது. மற்ற விடயங்களும் சொல்லினார்கள், ஆனால் ஊழல் ஒழிப்பை இன்று முதன்மைப்படுத்துகிறார்கள் அவர்கள். கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி, அதாவது சகல மட்டங்களிலும் ஊழலை ஒழிப்பது அவசியம். அது ஒரு நீண்டகாலம் புரியோடி போய் இருக்கின்ற ஒரு விடயம். முக்கியமாக மக்களின் பணத்தை அதிகாரத்தின் பெயரால் துஷ்பிரயோகம் செய்வதை அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஓரளவிற்கு அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளிலும் அதை காட்டுகிறார்கள். அவர்கள் தாங்கள் பெரிதாக ஒரு பெரும் கூட்டங்களோ அல்லது ஆடம்பர செலவுகளையோ அவர்கள் செய்வதாக இதுவரை தெரியவில்லை. யாரும் அது ஜனாதிபதியில் இருந்து பிரைம் மினிஸ்டரில் இருந்து யாருமே பெரும் ஆர்ப்பாட்டமான செலவுகளோ அல்லது தங்களுக்கு வாகன படையணியோ இந்த மாதிரியான விஷயங்களை மிகவும் குறைத்துக் கொண்டுதான் வருகிறார்கள். ஆகவே அந்த விடயத்தில் அவர்களை ஓரளவுக்கு பாராட்டத்தான் வேண்டும். இதை சில பேர் அரசியல் பழிவாங்கல் என்று கூட. ஆமா, மஹிந்த ராஜபக்சேவும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆமா, அரசியல் பழிவாங்கல் என்பது இப்போ உதாரணமாக இப்ப இந்தியாவில் தமிழ்நாட்டிலோ இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்தா ஒரு சீஃப் மினிஸ்டரை பிடிச்சு உள்ள போடுறது, அது அரசியல் பழிவாங்கலின் ஒரு வடிவம் என்று சொல்லலாம். ஆனா அவர்கள் பல்வேறு தளங்களில் இதை செய்கிறார்கள். அரசியல்வாதிகளை மட்டும் அவர்கள் கைது செய்யவில்லை, போலீஸ் அதிகாரிகளை கைது செய்கிறார்கள் ஊழல் என்று சொல்லி. சாதாரண அரச உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு தளங்களில் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வெறும் அரசியல் பழிவாங்கல் என்று சொன்னால் நீங்கள் வெறும் ஒரு அரசியல் அதிபரை கைது செய்து ஒரு ஷோ காட்டுற மாதிரி பண்றது அல்லது உங்க பழிவாங்கல், இதே அப்படி பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லா மட்டத்திலையும் நடக்குது. போலீஸ் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், எல்லா மட்டத்திலையும் கைது, எல்லா மட்டத்திலும் நிகழ்கிறபடினால இதை வெறும் அரசியல் பழிவாங்கல் என்ற ஒரு சொல்லாடலுக்குள் கொண்டு வர முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை. இப்ப தமிழ் அரசியல் கட்சிகள் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? இப்ப சிலர் எல்லாம் ரணிலை ஆதரித்து பேசுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அப்படி யாரு ஆதரிக்கிறா? அதுவும் ஒட்டுமொத்தமா ஆதரிப்பது மாதிரி தெரியவில்லை. சில பேர் இந்த மாதிரி அதான் இது அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு சில கட்சிகளும் இருக்கின்றன. ஆனால் உதாரணமாக சுமந்திரன் சொல்லியிருந்தார், அவரை கைது செய்வதல்ல பிரச்சனை, ஆனால் அந்த கைது செய்வது ஒரு சரியான சட்ட ரீதியான அணுகுமுறை இருக்க வேண்டும், அவருக்கு பெயில் கொடுத்திருக்க வேண்டும், அதாவது பிணை கொடுத்திருக்க வேண்டும் என்று சில குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இந்த பிணை கொடுப்பதென்று சொன்னால், இப்ப ஒரு நீண்ட காலமாக இந்த அரசாட்சியில் இருந்த ரணில் விக்ரமசிங்க யாருக்கும் பிணை வழங்கவில்லை தானே. எத்தனையோ நிறைய இளைஞர்களோ ஆர்ப்பாட்டக்காரர்களோ ஒரு அறப்போர் செய்தவர்களையோ கைது செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பிடிஏ, அதாவது பயங்கரவாத தடை சட்டத்திற்குள்ளும் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்தவித விசாரணையின்றி நீண்ட காலமாக அவர்கள் சிறையில் வாடி இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு சட்டம், ஜனாதிபதிக்கு ஒரு சட்டம் இருக்க முடியாது. முன்னாள் ஜனாதிபதி என்றபடினால் அவருக்கு ஒரு விசேட பிரிவிலேஜ் இருக்கும் என்பதை, அவரும் எங்களை போல் ஒரு பிரஜைதானே, இலங்கை பிரஜை, சட்டத்திற்கு மேலானவர் அல்ல. அந்த வகையில் சில வேளை அந்த பெயிலை கொடுத்திருக்கலாம் இல்லை என்றது அது சட்ட ரீதியான ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு விவாதம். அதை நீங்க கோர்ட்டில் போய் அதை பேசிடலாம். கோர்ட்ல போய் அவருக்கு பெயில் கொடுக்காம விடுவது தவறு என்று சொல்லி கோர்ட் இருக்கு தானே, கோர்ட்ல போய் வாதிடலாம். இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப 2024 இவரு ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, அனுரகுமார திசநாயக. கிட்டத்தட்ட இப்போ ஓராண்டுகளுக்கு மேல ஆகுது. இதுல என்ன மாதிரியான மாற்றங்களை பார்க்க முடியுது? வெறுமனே ஊழல் ஒழிப்பு அப்படின்ற அந்த புள்ளியில மட்டும் நிக்கிறாரா, இல்ல புதிய வளர்ச்சி, இல்ல பொருளாதார கொள்கைகளில் மாற்றம்? இப்ப நீங்க ரணில சொல்லும் பொழுது அவர் ஒரு மேற்கின் குழந்தை அப்படின்னு சொன்னீங்க, ஒரு முதலாளித்துவத்தின் அடையாளமா இருக்கிறாரு, ஒரு செல்ல பிள்ளையா இருக்கிறாரு அப்படின்னு. இப்ப இவர் எப்படி இருக்கிறாரு? இந்த மாற்றத்துக்கு ஜஸ்டிஃபை பண்றாரா மக்கள் கொடுத்த மாற்றத்திற்கு? இதுவரைக்கு பெரிதாக அவ்வாறான மாற்றங்கள் தெரியவில்லை என்பதுதான் உண்மை. உதாரணமாக பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பதாக சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்னும் அதை ஒழிக்கவில்லை என்பது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்குள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேல் பற்றிய விமர்சனத்தை வைத்த ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்டார். என்றாலும் அந்த பயங்கரவாத தடை சட்டம் இவ்வாறான விடயங்களுக்கு தொடர்ந்தும் பயன்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது ஒரு பிரச்சனையான விடயம் தான். இல்ல நீங்க இது மாசா பழைய கவர்மெண்ட்ல நடந்த மாதிரியே நடக்குதா, இல்ல அதனுடைய எச்சங்கள் தொடருது அப்படி சொல்றீங்களா? எச்சங்கள் தான் தொடர்கிறது. ஏனென்றால் 30 வருடமாக
த்துக்கு மேலாக இந்த போலீஸ் வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ருசி கண்டவர்கள். ஏனென்றால் இலகு கரிகாலனை கைது செய்வதென்று சொன்னால் சும்மா கரிகாலனை எந்தவித விசாரணையும் இன்றி பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யலாம். மத்திய சட்டங்களில் கைது செய்வதென்று சொன்னால் அதற்கான நீங்கள் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், அவருக்கான குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னதை ஜட்ஜுக்கு சொல்லணும். இதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து ஒருத்தரை கைது செஞ்சா கால எல்லையின்றி அவரை தடுப்பு காவலில் வைத்துக் கொள்ளலாம் 18 மாதம். அப்ப அவர்கள் இந்த மோசமான கலாச்சாரத்தில் நீண்ட காலமாக மூழ்கி போனவர்கள். அப்ப அவர்கள் கைது செய்வது பொதுவாக இந்த மாதிரி ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து என்று அவர்கள் கருதும் பட்சத்தில் ஆபத்துன்றது வேற விஷயம். கருதும் பட்சத்தில் ஒருவரை கைது செய்வது, பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்வது அவர்களுக்கு இலகுவாக இருக்கின்றது. ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது வந்து ஒரு முக்கியமான விடயம். அரசை ஒட்டுமொத்தமாக குறை சொல்லாவிட்டாலும் அவர்கள் தாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் இந்த அரசில் இருப்பவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள். முன்னாள் தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், இலங்கையில் வாழும் அனைத்து மக்களும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தான். அப்ப இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்தல் மிக அவசியம் என்பது இவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதான் உண்மை. அவர்கள் புரியாமல் இல்லை. அப்படியான விஷயங்களை செய்ய வேண்டும். பொருளாதார தளத்தில் பெரிய மாற்றங்கள் இருப்பதாக தெரியவில்லை. அந்த சமீட்சைகள் இல்லை. இவர்கள் திரும்பவும் இந்த IMF ரணில் விக்ரமசிங்கவின் ஒப்பந்தத்தை தொடர்வதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. மிக நெருக்கடியான நிலை என்றதை நான் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒரு 70 வருட கால ஒரு மோசமான ஒரு இனத்துவ அரசு மட்டுமில்ல, ஊழல் மிகுந்த அரச நிர்மாணம், அடுத்தது இந்த 77க்கு பின்னராக வந்த நவ பொருளாதார கொள்கையை இந்த ஜிஆர் கொண்டு வந்த காலகட்டத்தில் இருந்து அந்த கொள்கையாலும் அது பொருளாதாரம் மிகவும் வீழ்ச்சியடைந்தது. உள்ளூர் உற்பத்திகள் கவனிக்காமல் விடப்பட்டு மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்ததை மீட்டெடுப்பதற்கு மிகவும் கடினம்தான். ஆனால் அவர்களுடைய சொன்ன கொள்கையை விட்டு அதை மீறி வெளியில் போவார்களா என்ற ஒரு ஆபத்தான நிலைமையும் இருக்குன்றதான் நான் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்னும் ஒரு வருடம்தான் இப்பொழுது பதவிக்கு வந்து இன்னும் ஒரு சிறிய காலம் அவர்களுக்கு ஒரு கொடுத்து பார்க்கலாம். அப்படி அவர்கள் அதை செய்ய தவறினால் மீண்டும் வலதுசாரி அமைப்புகள் தலை தூக்கும் ஆபத்தும் இருக்கின்றது என்பதும் கவலைக்குரிய விடயம்தான். கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். வணக்கம். நன்றி.